மீண்டும் உங்களை நாம் சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். நான் இலங்கையில் இருந்து பதுளை போதனா வைத்தியசாலையில் இருந்து வைத்தியர் கிருஷான் வேதநாயகம். நாங்கள் இன்று பார்த்து கொண்டிருக்கின்ற விடயம் ஃபீமேல் செக்ஷுவல் டிஸ்ஃபங்க்ஷன் என்று சொல்லப்படுகின்ற பெண்களுக்குரிய, அதாவது பாலியல் ரீதியான திருப்தியற்ற தன்மைக்குரிய காரணங்களை, அதற்குரிய விடயங்களை பற்றி பார்த்து கொண்டிருக்கின்றோம். முக்கியமாக இந்த செக்ஷுவல் ஃபேண்டாசி என்று சொல்லப்படுகின்ற பாலியல் கற்பனை உலகத்திலே இருக்கின்ற போது என்னென்ன மாதிரியான பிரச்சனைகள், அது எவ்வாறு எங்களுடைய குடும்ப வாழ்வை பாதிக்கிறது என்பதை பற்றியும் நாங்கள் பார்த்து கொண்டு இருக்கின்றோம். எனவே இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் யூடியூப்லே பார்ப்பவர்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மணி சின்னத்தை அல்லது பெல் சைனை அமர்த்தி நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். அதே நேரத்தில் பயப்பட வேண்டாம். நான் இந்த நிகழ்ச்சியை பார்த்தால் என்னுடைய விடயங்கள் எல்லாம் என்னை பற்றி யார் என்று தெரிந்துவிடும் என்ற அல்ல. இது உண்மையாக ஒரு ஹெல்த்தியான நிகழ்ச்சி, ஒரு ஆரோக்கியமான ஒரு நிகழ்ச்சி. எனவே எங்களுக்கு இந்த செக்ஸ் எடியூகேஷன், பாலியல் கல்வியை புகட்டுகின்ற ஒரு நிகழ்ச்சியாக இருக்கின்றது என்றபடியினாலே, இதை பற்றி நீங்கள் பார்க்கின்றபடியினாலே உங்களை யாரும் தவறாமல் யோசிக்க மாட்டார்கள், தவறாக யோசிக்க மாட்டார்கள். அதே நேரத்தில் இந்த நிகழ்ச்சியை பார்ப்பவர்கள் டிக்டாக், இன்ஸ்டாகிராமில் பார்ப்பவர்கள் மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். அதே நேரத்தில் உங்களுடைய அன்பர்களுக்கு இந்த நிகழ்ச்சியை நீங்கள் அறிமுகப்படுத்துங்கள். நேரடியாக என்னுடன் தொடர்பு கொள்ள விரும்பினால் வெளியூர் அன்பர்கள் இமோ ஊடாக, வாட்ஸ்அப்பின் ஊடாக 0094 777 35 62 45 மூலம் தொடர்பு கொள்ள முடியும். உள்ளூர் அன்பர்கள் 0777 35 62 45 மூலம் தொடர்பு கொள்ள முடியும். எனவே இன்னும் இந்த தொடர்ச்சியாக இந்த செக்ஷுவல் ஃபேண்டாசி என்று சொல்லப்படுகிற பாலியல் உலகத்திலே, பாலியல் கற்பனை உலகத்திலே இருப்பவர்களுக்கு இன்னொரு ஏற்படுகிற பிரச்சனை என்ன? கில்ட் ஓ ஆங்ஸைட்டி. நான் பிழை செய்கிறேன், என்னுடைய சமயத்துக்கு, என்னுடைய கலாச்சாரத்துக்கு, என்னுடைய இனத்துக்கு, மொழிக்கு, நாட்டுக்கு பிழை செய்கிறேன் என்ற ஒரு கில்ட்டி கான்ஷியஸ், ஒரு குற்ற உணர்வு. ரெண்டாவதாக படபடப்பு, ஆங்ஸைட்டி. இவை ரெண்டுமே பிழையானது. எனவே உங்களுக்கு தெரியும், பாலியல் உறவு இல்லாமல் ஒருவருமே உலகத்திலே இல்லை. உங்களுடைய ஒருவர் உங்களிடம் நான் ஒரு விதமான பெண்களுடன் செக்ஸ் வைத்துக் கொள்வதில்லை, பாலியல் உறவு வைத்துக் கொள்வதில்லை, என்னுடைய மனைவியை பக்கத்தில் கூட நான் படுப்பதில்லை, மனைவி இருக்கின்ற அறைக்குள்ளே கூட நான் போவது இல்லை என்று சொன்னால் உலகத்திலே முதலாவது பொய்யர் அவராகத்தான் இருக்கும். இது அனைவருக்குமே பொருந்தும். நான் இவரை சொல்லி அவரை சொல்லவில்லை, அனைவருக்குமே இது பொருந்தாம். அனைவருக்குமே இருக்கின்ற உணர்வு இந்த பாலியல் உணர்வு. அது மிருக சாதியாக இருக்கலாம், மனிதராக இருக்கலாம், எவராகவும் இருக்கலாம், அனைவருக்குமே இந்த பாலியல் உறவு இருக்கின்றது. எனவே ஒரு ஆணோ ஒரு பெண்ணோ ஒரு வீதியிலே உடுப்பில்லாமல் நடந்து செல்லுகிறார் என்று வைத்துக் கொள்வோம். எல்லாருமே அந்த ஆணையோ அந்த பெண்ணையோ பார்ப்பார்கள். பெண்கள் போய் ஆண்களை பார்ப்பார்கள், ஆண்கள் போய் பெண்களை பார்ப்பார்கள், அல்லது நேரடியாக பார்க்காவிட்டாலும் கள்ளமாக கூட பார்ப்பார்கள். எனவே இது மனித உறவு, மனித இயற்கை, மனிதனுடைய இயற்கையான உணர்வு. இது எனக்கு வேணாம் என்று சொல்லி இந்த நரீர கதையை போல என்னால் எட்டி பார்த்தேன், அந்த திராட்சை பழத்தை புடுங்க முடிவதில்லை, ஐயோ புடுங்க முடியாத திராட்சை பழம் புளிக்கும் என்று சொன்ன ஒரு கதையாகத்தான் இது இருக்கிறது. எனவே யாரும் இந்த மாஸ்டர்பேஷன், சுய இன்பம் இன்னுமே கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். இன்னுமே என்னுடன் தொலைபேசியின் மூலம் கேட்டுக்கொண்டிருக்க, டாக்டர் ஒரு நாளைக்கு 2-3 தரம் சுய இன்பம் காண்றேன், பிழையா. நான் இப்பேந்து சொல்லிட்டேன், இது பிழை இல்லை. இந்த சுய இன்பம், அதாவது சுய இன்பம் அல்லது கைப்பழக்கம், அது ஆண்களாகவும் இருக்கலாம், பெண்களாகவும் இருக்கலாம். இப்போது பெண்கள் கூட ஆண்களுக்கு நிகராக சுய இன்பம் செய்வர்களாக இருக்கிறார்கள். ஆண்களில் ஒரு 100லேருந்து 80-70 வீதம் எடுத்தால் பெண்களில் 40-50 வீதமானவர் சுய இன்பம் செய்கின்ற பெண்களாக இருக்கிறார்கள். அதில் ஒரு விதமான பிழையோ தவறோ கிடையாது.
உதாரணமாக நான் முதலும் சொன்னேன், திருமணம் செய்த ஒரு பெண், கணவர் விட்டு போயிருக்கலாம், கணவர் இறந்திருக்கலாம், அல்லது ஏதோ ஒரு காரணத்தினால் அவருடைய கணவர் இல்லாவிட்டால் என்ன நடைபெறும்? தன்னுடைய பாலியல் வேட்கையை, ஆசையை, லிபிடோ என்று சொல்லும், தீர்த்து கொள்வதற்கு இன்னுமொருடன் சென்று அவரிடமிருந்து பாலியல் நோய்கள் பரவதற்கு பதிலாக, உதாரணமாக HIV, எய்ட்ஸ் போன்ற பாரதூரமான நோய்கள் பரவதற்கு பதிலாக அந்த பெண் தானாகவே சுய இன்பம் கண்டால் அதில் ஒரு விதமான பிரச்சனையும் இல்லை. அது மிக மிக ஆரோக்கியமானது. பிழையான கொள்கைகளை நாங்கள் சொல்லவில்லை. எனவே இந்த செக்ஷுவல் ஃபேண்டாசியின் மூலமாக கில்ட்டி கான்ஷியஸ், பிழையான உணர்வு எங்களுக்கு வரக்கூடாது. இரண்டாவதாக என்ன நடைபெறும்? வேற ஒரு மாயாஜால உலகத்தில் இருக்கின்ற போது அவருக்கும் அவருடைய மனைவிக்கும், அவருக்கும் அவருடைய கணவருக்கும், அல்லது அவருடைய ஆண் துணைக்கும் பெண் துணைக்கும் இடையிலே ரிலேஷன்ஷிப் ப்ராப்ளம் ஏற்படுவதை எங்களாலே காணக்கூடியதாக இருக்கிறது. உங்களுக்கு இந்த டிவியிலேயோ இந்த ஃபோனிலேயோ இந்த நீல திரைப்படத்தை பார்த்து போட்டு அப்படித்தான் உங்களுடைய மனைவியோ உங்களுடைய கணவனோ இருக்க வேண்டும் என்றால் தயவு செய்து வெட்கப்படாமல் வாய் திறந்து சொல்லுங்கள். அது பக்கத்தில் இருக்கிறது உங்களுடைய கணவர், பக்கத்தில் இருக்கிறது உங்களுடைய மனைவி. அவருக்கு அது விருப்பம் இல்லாவிட்டால் அவர் நேரடியாகவே வாயை திறந்து சொல்லுவார், ஐயோ எனக்கு இது செய்ய விருப்பம் இல்லை. இதை விட்டு போட்டு வலுக்கட்டாயமாக இந்த செக்ஷுவல் ஃபேண்டாசி மாயாதாள உலகத்தில் இருந்து அதை நாங்கள் வலுக்கட்டாயமாக இன்னும் ஒருவர் மேலுங்களை துணையின் மேலே திணிக்கின்ற போது அந்த குடும்ப வாழ்க்கையானது பாரதூரமாக பாதிக்கப்படும். அதே நேரத்தில் வீட்டிலே வளர்ந்த பிள்ளைகள், ஆண் பிள்ளைகளாக இருக்கலாம், பெண் பிள்ளைகளாக இருக்கலாம், கூடுதலாக எங்களுடைய பெண்கள், அம்மாமார், இந்த பெண் பிள்ளைகள் வளர்ந்துகின்ற போது சரியான பயமாக அவர்களுக்கு இருக்கிறது தன்னுடைய கணவனுடன் போய் ஒரு அறையினுள்ளே பூட்டிக் கொண்டு இருக்க. இதெல்லாம் மாற வேண்டும். எனவே இந்த ரிலேஷன்ஷிப் ப்ராப்ளம் வராமல் இருக்க கவனித்து கொள்ளுங்கள். அதாவது கற்பனை உலகத்திலே பார்த்ததை நீங்கள் நடைமுறைப்படுத்த வேணாம். நடைமுறைப்படுத்துறதுக்கு முதல் கொஞ்சம் பேசுங்கள். அடுத்ததாக இந்த கற்பனை உலகானது உங்களுக்கு ஒரு கம்பல்சிவ் செக்ஷுவல் பிஹேவியர். நான் அதாவது காலம்பர 6 மணிக்கு எழும்பி செக்ஸ் படம் பார்த்த பிறகுதான் வேலைக்கு போவேன். 5 மணிக்கு எழும்பி இந்த செக்ஸ் போன் ஃபில்மை பார்த்த பிறகுதான் நான் பாடசாலைக்கு செல்வேன். இந்த மற்ற வேலைக்கு செய்வேன் என்ற ஒரு நிலைமை வருகின்ற போது நீங்கள் என்ன இழக்கிறீர்கள்? லாஸ் ஆஃப் கண்ட்ரோல், கட்டுப்பாட்டை இழக்கிறீர்கள். எந்த ஒரு வேலையும், அதாவது நான் திருப்பி சொன்னேன், அமிர்தம் என்றாலும் அளவுக்கு மிஞ்சினால் அந்த அமிர்தம் கூட நஞ்சாகும். எனவே எல்லாவற்றுக்குமே ஒரு கண்ட்ரோல் இருக்க வேண்டும், ஒரு கட்டுப்பாடு இருக்க வேண்டும். எங்களுடைய பாலியல் உணர்வு எங்களுக்கு கூட ஏற்பட்டால் கூட நாங்கள் அதை கட்டுப்படுத்த பழகிக்கொள்ள வேண்டும். இல்லாவிட்டால் மனிதருக்கும் மிருகங்களுக்கும் ஒரு விதமான வித்தியாசமும் இல்லாமல் போய்விடும். வீதியிலே காணுகின்ற அனைத்து பெண்களுக்கு பின்னால் போகணும், அனைத்து பெண்களுடனும் நான் தொடர்பினை வைத்திருக்க வேண்டும், செக்ஸ் வைத்துக்கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் வந்தால் நீங்கள் வேறொரு வேலையும் செய்ய முடியாது. உங்களுடைய நாளார்ந்த வேலையை கூட செய்யாமல் பெண்களுக்கு பின்னால் தான் அலையக்கூடியவர்களாக இருப்பீர்கள். எனவே இந்த செக்ஷுவல் ஃபேண்டாசி மூலமாக எங்களுக்கு ஒரு கம்பல்சிவ் செக்ஷுவல் பிஹேவியர், வலுக்கட்டாயமான ஒரு பாலியல் நடத்தை பிஹேவியர் ஏற்படுமாக இருந்தால் அது எங்களுடைய நாளார்ந்த வாழ்க்கையை பாதிக்கக்கூடியதாக இருக்கும். எனவே யாருமே இந்த லைஃபை உங்களுடைய கண்ட்ரோலுக்குள், கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருங்கள். எனவே மீண்டும் ஞாபகப்படுத்துகிறேன், வாழ்க்கை வாழ்வது ஒருக்காத்தான், ஒரு சான்ஸ், ஒரு சந்தர்ப்பம் தான் எங்களுக்கு கிடைக்கும். எனவே எண்ணத்தையும் பொறுத்தாமல், காசை பொறுக்காமல், அதை பார்க்காமல் இதை பார்க்காமல் வாழ்வை அழகாக வாழ பழகிக்கொள்ளுங்கள். உங்களுடைய பாலியல் வாழ்க்கையும் ஒழுங்காக வாழ பழகிக்கொள்ளுங்கள். உங்களுடைய கணவருக்கோ, உங்களுடைய மனைவிக்கோ, உங்களுடைய ஆண் துணைக்கோ, பெண் துணைக்கோ எப்போதுமே திருப்திகரமான பாலியல் உறவை அளிக்கக்கூடிய ஒருவராக இருந்து கொள்ளுங்கள். நீங்கள் கொடுக்கின்ற அனைத்து ஆதரவுக்கும் எமது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்து விடை பெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.